Hello friends, welcome to my channel Beta Bleeding Day 44. So இன்னைக்கு வந்து நம்ம பீட்டா ஃபிஷ்னே கூப்பிட்டுக்கலாம். 40 days ஆயிடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட மொத்தம் 3 டப் இருக்குது, பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3ன்னு. ஸோ எல்லா டப்லேயுமே வந்து ஃபிஷ் வந்து இன்னும் நல்லாவே இருக்குது, எதுவும் இது வரைக்கும் சாகலை. ஸோ 100% சக்ஸஸ் தான் நம்மளுக்கு. ஸோ ஆர்டிமியா தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4 கேப்சூல் யூஸ் பண்ணுறேன். ஸோ மேல் இதுதான், மேலோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் மோஸ்ட் ஆஃப் த பீட்டா ஃபிஷ்க்கு வந்திருக்கு பேபிஸ்க்கு. ஸோ ஆர்டிமியா இது வந்து ஆல்மோஸ்ட் 2 கேப்சூல் போட்டதில் ஒரு ஆல்மோஸ்ட் ஆஃப் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நாளைக்கு தான் நெக்ஸ்ட் டேக்கான ஹேச்சரி அது செட்டப் போயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் நான் காமிச்ச அந்த பவுலில் எடுத்ததோட ரிமைனிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கான்சன்ட்ரேட்டடாகவே இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதுதான் நான் 3 டப்புக்குமே ஆட் பண்ணுறேன். ஸோ இதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஒன் ஆஃப் த நம்ம ஃபாலோவர் கேட்டிருந்தார், ஏன் சார் இன்னும் நீங்கள் ஆர்டிமியாவே போட்டுட்ருக்கீங்க, வேறு ஏதாவது லைவ் ஃபுட் போடலாமேன்னு. ஸோ நான் அதான் பிளட் வார்ம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து மைக்ரோவேவ்ஸும் ட்ரை பண்ணேன். பட் மொயினா தான் அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. பட் மொயினா எனக்கு அந்தளவுக்கு வந்து குவான்டிட்டி இல்லைனா ட்ரை பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ தான் கல்ச்சர் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன், ஏன்னா யாருனே தெரியாது, வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. ஸோ இது வந்து பேட்ச் 1ஓட பீட்டா ஃபிஷ். இன்றைக்கி டே 39, ஆல்மோஸ்ட் 40 days ஆகுது. இதோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பிங்கிஷ் ப்ளூ க்ளோ இருக்குது. ஸோ நல்லா ஆக்டிவாக இருக்குது. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 mm இருக்குது. ஸோ இது வந்து பேட்ச் 1. இது வந்து மோஸ்ட்டாக மேல் மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்பேர் பண்ணுறேன், பேட்ச் 1க்கும் பேட்ச் 3 சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ஆகிட்டாங்க. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பேட்ச் 3 தான் இருக்கிறதுலே குட்டியாக இருந்தாங்க. அதே மாதிரி பேட்ச் 2 பார்த்தீங்கன்னா பேட்ச் 1ஓட குட்டியாக இருக்காங்க, ஆல்மோஸ்ட் பேட்ச் 3ஓடவும் குட்டியாக இருக்காங்க. அது எதனால் தெரில, மைட் பி நான் பேட்ச் 1 and 3க்கு ஃபீட் ஜாஸ்தி போட்டேன். பேட்ச் 2ல் வந்து ஃப்ரைஸ் நிறைய நாள் அதுக்கு ஃபுட் ஈவனாக போகலன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பேட்ச் 3. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேட்ச் 1 சைஸில் தான் இருக்காங்க. அதே 18 to 19 mm இருக்காங்க. பேட்ச் 2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரௌண்ட் 16 to 17 தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.